கரண்டியல் விபத்துக்கான காரணங்கள் வெளியாகி இருக்கின்றன. 55 முதல் 60 பேர் பயணிக்கக்கூடிய ஒரு பேருந்தில் இந்த கரண்டியல் விபத்து இடம்பெற்ற அந்த பேருந்தில் எத்தனை பேர் பயணித்தார்கள்? அவ்வாறு அந்த எண்ணிக்கைக்கு அதிகமான நபர்கள் பயணிக்கும் பொழுது சாரதி எப்படிப்பட்ட சவால்களை எதிர்கொள்ள நேரிடும்? அதேவேளை சாரதி உறங்கினாரா? இது போன்ற விடயங்கள் இந்த தகவல்களிலே வெளியிடப்பட்டிருக்கின்றன. அது குறித்தான ஒரு காணொளியாக இது அமையப் போகின்றது. கரண்டியல்ல பேருந்து விபத்து இடம்பெற்றதற்கான காரணங்கள் குறித்து மத்திய மாகாணத்தினுடைய சிரேஷ்ட டிஐஜி லலித் பத்திநாயக்க சில விடயங்களை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். விபத்தில் காயமடைந்திருக்கக்கூடிய 59 பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவித்திருக்கின்ற அவர், கிட்டத்தட்ட பேருந்தில் 80க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். 80 பேருக்கும் மேற்பட்ட நபர்கள் சென்ற இந்த பேருந்து அதிகபட்சமாக 55 முதல் 60 பேரை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு பேருந்தாகத்தான் இருக்கின்றது. இந்த பேருந்தில் மலைப்பாதையில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் பயணிக்கும் போது அந்த பேருந்தை கட்டுப்படுத்துகின்ற திறன் ஓட்டுநருக்கு சிக்கலான ஒரு விடயமாக மாறும். அது பேருந்தை கட்டுப்படுத்தும் ஓட்டுநரினுடைய திறனில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது அந்த சனத்தொகை அதிகரிப்பு என்பது குறித்த பேருந்துக்குள் 60 பேர் போகின்ற பட்சத்தில் 80 பேர் பயணிப்பது என்பதை அந்த பேருந்தினுடைய உந்தத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறுகிறது. ஆகையினால் அதனை கட்டுப்படுத்துவதற்கு சாரதி மிகவும் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்கின்ற விடயத்தையும் குறித்த சிரேஷ்ட டிஐஜி தெரிவித்திருக்கின்றார். இந்த பேருந்தில் அதிகளவிலான மக்கள் ஏறுவதற்கான ஒரு காரணமும் வெளியாகி இருக்கின்றது. இந்த பேருந்து நேரம் தவறாமையில் மிகவும் சிறப்பாக செயல்படுகின்ற ஒரு பேருந்து என்று தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பிட்ட நேரத்திற்கு தயாராகி இயக்கப்படுகின்ற ஒரு பேருந்தாக இது இருந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த பேருந்து சரியான நேரத்திற்கு இயக்கப்படுவதனால் பயணிகள் மத்தியில் அந்த பேருந்தில் ஏறுவதற்கான ஆர்வம் அதிகளவாக இருந்திருக்கிறது. இதன் விளைவாக ஒவ்வொரு நாளும் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் அந்த பேருந்தில் பயணிப்பதாகவும் விசாரணைகள் மூலமாக தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. விபத்துக்கான மற்றொரு காரணமாக ஓட்டுநர் தூங்கிவிட்டார் என்கின்ற விடயம் பேசப்பட்டாலும் இதுவரையிலும் விசாரணைகளில் அந்த விடயம் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. ஓட்டுநர் தூங்கிவிட்டார் என்று பல்வேறு தரப்பினர் கூறியிருந்தாலும் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் ஓட்டுநர் தூங்கிவிட்டதால் விபத்து ஏற்பட்டதாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்று அந்த சிரேஷ்ட டிஐஜி தெரிவித்திருக்கின்றார். விபத்துக்கான காரணம் தொழில்நுட்ப கோளாறா என்பதை விசாரிக்க மோட்டார் வாகன ஆய்வாளர் அழைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் பேருந்தை ஆய்வு செய்த பிறகு விபத்துக்கான சரியான காரணத்தை தெளிவாக கண்டறிய முடியும் என்று அந்த டிஐஜி தெரிவித்திருந்தார். இந்த விபத்து நடந்தவுடன் நகரத்தில் பழங்களை விற்கும் கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து காயமடைந்தவர்களை அவசரமாக மருத்துவமனையில் சேர்க்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். இல்லையென்றால் உயிரிழப்புகள் மிகவும் மோசமாகவும் அதிகமானதாகவும் இருந்திருக்கும் என்கின்ற விடயத்தையும் அவர் கூறியிருக்கிறார். பேருந்து விபத்துக்குள்ளானவுடன் விபத்து நடந்த இடத்திலிருந்து திடீரென்று பக்கவாட்டில் சாய்ந்திருக்கிறது. பக்கவாட்டில் சாய்ந்து பலத்த சத்தத்துடன் சரிவு ஒன்றை நோக்கி உருண்டதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. பேருந்து பல முறை உருண்டு சுமார் 100 அடி பள்ளத்தாக்கில் விழுந்ததால் பலத்த காயங்கள் மற்றும் பல பயணிகளின் உயிரிழப்புக்கு அது காரணமாக அமைந்தது என்றும் இப்போதைக்கு விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இதேவேளை இந்த விபத்தில் அந்த பேருந்துக்கு அடியில் சிக்கி பின்னர் உயிரிழந்திருந்த ஒரு தாயொருவரினுடைய காணொளிகளை சமூக வலைத்தளங்களில் அதிகம் காணக்கூடியதாக இருந்தது. அந்த தாய் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்கான போராட்டத்தை அந்த பேருந்துக்கு அடியில் சிக்கியிருந்த நிலையிலும் மேற்கொண்டிருந்தார். அந்த குழந்தை தற்பொழுது தேறி வருவதாகவும் ஒரு செய்திகள் வெளியாக இருக்கின்றது. 2 சத்திர சிகிச்சைகளையும் அந்த குழந்தை கடந்திருக்கின்றது. அந்த குழந்தை குணமடைய வேண்டும் என்பது அனைத்து மக்களினுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கின்றது. இதேவேளை துரதிர்ஷ்டவசமாக நேற்றைய தினம் இரவு கண்டியில் இன்னும் ஒரு பேருந்து விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. இந்த பேருந்து விபத்தில் 37 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
பேருந்து ஓட்டுநர் உட்பட 9 ஆண்கள் 20 பெண்கள் மற்றும் சிறுவர்கள் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். விபத்தில் காயமடைந்தவர்கள் கண்டி மற்றும் பேராதனை மருத்துவமனைகளில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குருநாகல், கல்கமுவ மற்றும் எஹெட்டுவ ஆகிய இடங்களில் இருந்து யாத்திரைக்காக கண்டிக்கு சென்ற ஒரு குழுவினரை ஏற்றிச் சென்ற பேருந்து தான் இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. பேருந்து வீதியை விட்டு ஒரு சரிவில் விழுந்ததனால் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இருப்பினும் சரிவு அபாயகரமானதாக இல்லாத காரணத்தினால் பெரும் சேதங்கள், உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. காயமடைந்தவர்களும் தெய்வாதீனமாக பலத்த காயங்களுக்கு உள்ளாகவில்லை என்று தெரிய வந்திருக்கின்றது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அண்மை காலமாக பேருந்து விபத்துக்கள் அதிகரித்திருக்கின்றன. இதற்கான தொழில்நுட்ப ரீதியிலான மற்றும் சாரதிகள், நடத்துனர்களினுடைய உடல்நலம் தொடர்பான விடயங்களை போக்குவரத்து துறை நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டும். அதேபோல பயணிகள், பேருந்துகளில் பயணிக்கின்ற பொதுமக்கள் தங்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பதனை இங்கு நாமும் வலியுறுத்த விரும்புகிறோம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.